இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று கார்மெல் மலை புனித கன்னி மரியா திருவிழா. கார்மெல் மாதா அல்லது உத்திரிய மாதா என்று அழைக்கப்படுகின்ற தாய் மரியாவினுடைய திருவிழா. சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25 27 முடிய. இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். அன்பானவர்களே, இன்றைய நடப்புகளை நம்முடைய கணக்கிலே எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவர் இயேசுவை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பெரிய ஞானிகள் என்று தங்களை கருதி கொள்பவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இயேசுவின் வழியாக இந்த உலகிற்கு மீட்பு வந்தது, அவர்தான் மீட்பர் என்று தெரியாது இருக்கிறார்கள். ஆனால் சாதாரண ஒரு கிராமத்தில் ஒருவேளை சரியாக படிக்காத மக்கள் கூட இயேசுவை தெய்வமாக கருதுகிறார்கள், தெய்வங்களுக்கெல்லாம் மேலாக வைத்து நம்புகிறார்கள். அதற்கு என்ன அர்த்தத்தை நாம் கொடுக்க முடியும்? எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும்? எளியவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், ஞானிகளுக்கு அல்ல. தன்னை பெரியவர்களாக கருதுபவர்களை கடவுள் கைவிட்டு விடுகிறார். காரணம், அங்கே ஆணவம் இருக்கிறது, அங்கே சுயநலம் இருக்கிறது, புகழையும் பெயரையும் தேடுகின்ற குணம் இருக்கிறது. கடவுளுக்குத்தான் மகிமை, கடவுளுக்குத்தான் பெருமை. கடவுளுடைய மகிமையை தேடுகிற, கடவுளுடைய புகழை தேடுகிற, கடவுளை மகா தாட்சியோடு ஆராதிக்கிற எந்த மனிதனுக்கும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். காரணம், அங்கே தாட்சி இருக்கிறது, அங்கே எளிமை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், 5வது அதிகாரம் 2வது வார்த்தை, எளிய மனத்தோர் பேறு பெற்றோர். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய இந்த உத்தரிய மாதா திருவிழா நாளிலே கூட நாம் எண்ணி பார்க்க வேண்டியது, சாதாரண ஒரு உத்தரியம் என்று அழைக்கப்படுகிற அந்த கயிற்றை, அந்த அன்னை மரியாவினுடைய படம் தரித்த அந்த ஒரு பொருளை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவலச்சாவு சாவதில்லையே. எந்த சாவையும் நாம் எண்ணி பார்க்கலாம். பொதுவாக யாரையும் எந்த சாவையும் நாம் கணக்கில் எடுத்து பார்க்கலாம். அவலச்சாவு இருக்காது. மிகுந்த நல்ல தயாரிப்போடு நிலை வாழ்விற்குள்ளே நுழைவதற்கு தங்களை தயாரித்து கொள்ளுகிற அருமையான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு மரணத்தை தழுவுகிறார்களே. காரணம் என்ன? அவர்கள் ஞானிகள் அல்ல, கடவுள் நம்பிக்கையாளர்கள். அவர்கள் பெரிய அறிஞர்கள் அல்ல, சாதாரண எளிய மனிதர்கள். அதனுடைய பொருள், எளிமையில் கடவுள் இருக்கிறார், தாட்சியில் கடவுள் இருக்கிறார், ஏழைகளில் கடவுள் இருக்கிறார், இயற்கையில் கடவுள் இருக்கிறார், தேடுபவர்களிலே கடவுள் இருக்கிறார். நாம் தேடுகிறோமா? எளியவர்களாக இருக்கிறோமா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களை உம்முடைய திருமுன்பாக நின்று உம்மை குறித்து நாங்கள் எண்ணி பார்க்க கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கார்மெல் மலையிலே டோம்னிக் என்பவருக்கு தன்னை வெளிப்படுத்திய அன்னை மரியா, உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் தாய், உத்தரியத்தை கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அணிந்து கொள்ளுகிறவர்கள் அவலச்சாவை எய்த மாட்டார்கள், அவர்கள் ஆண்டவரை கண்டுணர்கின்ற நிலை வாழ்விற்குள்ளே நுழைவார்கள் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாக்குறுதிகள் உம்மிடமிருந்து வந்தது. நம்புகிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.